சென்னை திருமுல்லைவாயலில் கஞ்சா கும்பல் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பெண்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை அம்பத்தூர் அடுத்த திருமுல்லைவாயல் கணபதி நகர் பகுதியில் அபினேஷ், விஷ்ணு, முத்து ஆகியோர் வசித்து வருகின்றனர். அண்மையில் இந்த பகுதியில் குடிவந்த இளைஞர்கள் மூவரும் மது மற்றும் கஞ்சா போதையில் அடுக்குமாடியில் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று சாலையில் ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்த இளைஞர்கள் அப்பகுதி பெண்கள் குறித்து தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அப்பகுதியைச் சேர்ந்த பெண்ணும் அவரது மகனும் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் தாய் மற்றும் மகனை கத்தியால் வெட்டியுள்ளனர். தடுக்க வந்த மற்றொரு பெண்ணையும் அவரது மகனையும் அந்த கும்பல் வெட்டியுள்ளது. தொடர்ந்து சாலையில் சென்றவர்களை எல்லாம் அந்த கும்பல் சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தங்கள் பகுதியில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனை அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த சம்பவம் நடந்ததுன்னா, பக்கத்து வீட்டுல குடிச்சிட்டு பல்கா பேசியிருந்தானுங்க பேச்சுலர்ஸ் பசங்க. அவனுங்க பேசினிருக்க போது, ஏன்பா அந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு அவங்க லேடிஸ் கேட்க பட்சத்துல, அவனுங்க நீங்க யார் என்ன கேட்குது, அவன் லேடிஸை பல்கா பேசிட்டு வந்துட்டு கத்தி எடுத்து வெட்டிட்டானுங்க 2 பேரையும். ஒரு லேடிஸ்க்கு மண்டையில அடி, வெட்டுக்காயம். இன்னொரு லேடிஸ்க்கு கழுத்து, கை, ஷோல்டர் எல்லாமே அடி, அவங்களுக்கும் வெட்டுக்காயம். பையனுக்கு வீட்டுக்குள்ள புகுந்து அடிச்சிருக்காங்க, வெட்டினாங்க. இன்னொரு பையனும் அதே மாதிரி அடிபட்டு ஒருத்தவங்க கேஎம்சில இருக்காங்க, மற்ற தனியார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இன்னொருத்த பையன் இன்னொரு தனியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க இங்க இருந்து போன பையனை காலேஜ் விட்டு வந்த பையனை வெட்டிட்டு இருக்கானுங்க. மொத்தம் இன்னி வரைக்கும் 12 நடந்திருக்குது இந்த ஏரியாக்குள்ள. நாங்கள் குடியிருக்கோம். என் பேர் பாபு. எங்கள் எழுத்து வீட்டில் ஐடி வாஜர் ஒருத்தர் இருக்காரு. அவர் கிட்ட ஒரு 48 பேர் குடியிருக்காரு. தெரிஞ்சவங்க தெரியாத நிறைய பேர் பேச்சுலர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க ஒரு தண்ணி அடிச்சுட்டு சீட்டு விளையாடுறது, இது பண்ணி தண்ணி போறவங்க கிண்டல் பண்றது, இனிமேலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கம் குடியிருக்கும் தட்டி கேட்டிருக்காங்க லேடிஸ். பக்கத்துல லேடிஸ் தான் இருக்கும், இனிமேல் தகவல் வார்த்தை பேசாதீங்க அப்படி சொன்னோன்னு அப்படிதான் பேசுவாங்க. நீங்க என்ன கேட்கறது, வாய் தகவலை முத்தி அவர் 3 பசங்க கத்தி எடுத்து 2 லேடிஸ் ஜென்ஸ் வெட்டிட்டாங்க. அப்படி வெட்டிட்டு அவர் தப்பிச்சு போற கண்ணில் படுறவங்க எல்லாம் வெட்டிட்டு போயிருக்காங்க. இவர் இந்த மாதிரி பக்கத்துல எங்களுக்கு குடியிருக்குது, அச்சமா இருக்குது. இந்த மாதிரி பசங்க என்ன பண்றதால இது போல அந்தாண்ட ஜன்னல் அந்த பசங்க திட்டிட்டு இருந்தாங்க. யாரோ பொண்ணு இதுன்னு பேசிட்டு திட்டிட்டு இருந்தாங்க. அது எங்க அம்மாவும் அந்த அக்காவும் கேட்க போனாங்க. கேட்டு நீ யாரடி என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு அவங்க கெட்ட வார்த்தையில திட்டினாங்க. அதுக்கு கடைக்காரக்க கூட்டம் என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுல இருந்து ஒருத்தன் ஃபர்ஸ்ட் நல்ல மாதிரியே பேசிட்டு இருந்தான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் போயிட்டு அங்க சண்டை போட்டுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் 3 பேர் வந்திருந்தாங்க. 1 ரூபா எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அடி எனக்கு இந்த இடத்துல விழுந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல விழுந்து கதை சாத்த போனா இங்க விழுந்தது. அக்காவும் தம்பி இங்க போயிட்டாங்க. நானும் அம்மாவும் என் அம்மா தடுக்க வந்தாங்க. இந்த கையில அடி, அப்புறம் தலையில இந்த இடத்துல 3 தையல். அக்கா பரவாயில்ல, அக்காவுக்கு 5 தையல் போட்டிருக்காங்க. இந்த இடத்துலயும் அடி அக்காவுக்கு. கம்மலுக்கு இந்த இடத்துல வெட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. ராக்கி தேட்டருக்கு பின்னாடி இருக்க ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துல எங்க 4 பேருக்கு, அது இல்லாம பைக்ல 3 பேர் வந்தாங்க. 3 பேர்ல அதுல எங்களுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன், அவனுக்கும் வெட்டு விழுந்திருக்கு. அவனையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க.